நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு டைம் ஹார்ட் பிரேக் ஆயிருப்போம். இங்க பிரேக்கப் நடக்காதவங்க யாருமே கிடையாது. சிலர் அத கடந்து வந்திருப்போம். பட் இன்னும் சில பேர் அதுலேருந்து வெளில வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அதுல ஒருத்தரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிரேக்கப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்போட எண்டு மட்டுமே கிடையாது. அது நம்மளோட நம்பிக்கைய, நம்மளோட மனச, நம்மளோட ஃப்யூச்சர இப்படி எல்லா விஷயத்தையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். அதுலேருந்து எப்படி வெளில வர்றது? மொத விஷயம், பிரேக் த அப்சஷன் லூப். இப்போ நீங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட எக்ஸோட சோசியல் மீடியா பேஜ போய் செக் பண்றது, அவங்க போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கறது, அவங்க அதுக்கு போடுற கேப்ஷன் எல்லாத்தையும் டீகோட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணும்போது, அது உங்களுக்கு மேற்கொண்டு பெயின தான் தரும். அவங்க இன்னும் நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற மாரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உண்ம அது கிடையாது. அவங்க உங்கள விட்டு விலகி போயாச்சு. ஸோ உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்களே பெயின கிரியேட் பண்ணிக்காதீங்க. பிளாக், மியூட், டெலீட், ரிமூவ் த ட்ரிகர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டாப் த செல்ஃப் பிளேமிங் நெரேட்டிவ். ஸோ பிரேக்கப்க்கு க்ளோஷர் இல்லாதப்ப நம்ம பிரெயின் வொர்ஸ்ட் ஸ்டோரீஸை கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணும்னா, எல்லா பிளேமையும் நம்ம மேலே எடுத்துக்கும். ஓ, எல்லா தப்பும் நம்ம மேலே தான். ஒருவேளை நம்ம இப்படி பண்ணியிருந்தா அவன் நம்ம கூட இருந்திருப்பாளோ, நம்ம இப்படி பண்ணியிருந்தா அவன் நம்ம கூட இருந்திருப்பானோ. ஸோ இப்படியெல்லாம் நம்மளை திங்க் பண்ண வைக்கும். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுறது ஒருத்தர்னால மட்டும் இல்ல, ஒரு ரீசன்னால மட்டுமே இல்ல. பல மிஸ்மேட்சஸ் ரீசன் இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு டைமிங், வேல்யூ, கேரக்டர். ஸோ உங்கள நீங்களே ப்ளேம் பண்றத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஸோ உங்ககிட்ட நீங்க சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஐ கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் பட் ஐ கான்ட் டேக் ஆல் த ப்ளேம். அடுத்த ஸ்டெப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், நாட் தெம். உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க ஒரு ரெட் ஃபிளாக்ன்னு. பட் நீங்க ரெட் ஃபிளாக் இக்னோர் பண்ணீங்க. யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் தே ஆர். எதனால இக்னோர் பண்ணோம்? அஃப்ரைட் ஆஃப் ஸ்டார்ட் ஓவர், அஃப்ரைட் டு பி அலோன். அதையும் தாண்டி சில நேரங்கள்ல அவங்க அப்பாலஜைஸ் பண்ணது மட்டுமே உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கும். ஸோ ஸ்டாப் இக்னோரிங் ரெட் ஃபிளாக். ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாக் அவே பண்றதுக்கு அவங்களோட ரெட் ஃபிளாக் மட்டுமே இனஃப். நெக்ஸ்ட் ஸ்டெப், கிரியேட் யுவர் க்ளோசர் ரிச்சுவல்ஸ். க்ளோசர் அவங்க தரமாட்டாங்க. நீங்களா தான் கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து அவங்ககிட்ட சொல்ல நினைக்கிற எல்லாமே எழுதுங்க. பட் சென்ட் பண்ணுறதுக்காக இல்ல. ஜஸ்ட் பர்ன் இட். அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. அவங்களோட சேட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. அவங்க நினைவா உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே இனிமேல் உங்களுக்கு வேணாங்கிற முடிவுக்கு வாங்க. ஸ்டார்ட் அ நியூ கமிட்மெண்ட் வித் யுவர் செல்ஃப். க்ளோசர் இஸ் இன் கிவன், க்ளோசர் இஸ் கிரியேட்டட். அடுத்த ஸ்டெப், பெயின் இஸ் நாட் மென்ட் டு பி. ஒரு பிரேக்கப் பெயின்ஃபுல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது மென்ட் டு பீன்னு அர்த்தம் கிடையாது. பெயின் நீங்க கேர் பண்ணதுக்கான ஒரு அடையாளம். பட் அந்த பெயின் உங்க சோல்மேட் கிடையாது. எப்பவுமே அத தூக்கிக்கிட்டே சுத்துறதுக்கு. லவ்வுன்றது உங்கள சேஃபாவும், சப்போர்ட்டிவாவும் ஃபீல் பண்ண வைக்கணுமே தவிர, எப்பவுமே உங்களுக்கு பெயின் தந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப், ரீடைரக்ட் த எனர்ஜி ரூத்லெஸ்லி. ஸோ இந்த ஹார்ட் பிரேக் உங்களுக்கு ஒரு ஃபயர் குடுத்துருக்கும். கரெக்ட்டா? ஸோ டோன்ட் வேஸ்ட் தட். ஜஸ்ட் சேனல் இட். ஜிம் போங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, ஆர்ட், ரைட்டிங், வாட்டெவர் யூ லைக். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இட், சேனல் இட். அந்த பிரேக்கப் குடுத்த பெயின நீங்க ஃபியூயலா யூஸ் பண்ணுங்க. யூஸ் த பிரேக் டவுன் டு த பிரேக் த்ரூ. ஃபைனல் ஸ்டெப், ஸ்டாப் வெயிட்டிங் டு ஃபீல் ரெடி. பிரேக்கப்க்கு அப்புறம் நம்ம பிரெயினுக்கு ஒரு ஐடென்டிட்டி கேப் வரும். ஸோ நீங்க அவங்கள மிஸ் பண்ணல. அவங்க கூட இருந்தப்ப நீங்க உங்கள என்னவா உணர்ந்தீங்களோ, அத தான் மிஸ் பண்றீங்க. அவங்க பார்க்காத உங்களோட ஒரு புது வெர்ஷன பில்ட் பண்ணுங்க. அதையும் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க உங்கள விட்டு போகல. உங்களுக்கே உங்கள ஒரு புது கிஃப்ட்டா குடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ ஸ்டார்ட். ஸோ பிரேக்கப்ல நாம லைஃப தொலைக்கிறது கிடையாது. நம்மள நாமளே கண்டுபிடிக்க அது ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ டோன்ட் வெயிட். ரீபில்ட் யூ ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட பாரதி கண்ணன். திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பிகே. தேங்க் யூ.